வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். இதெல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் வீடியோ, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ போட்டுருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா வெயிட் அ மினிட். தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ கிடையாது, அதேமாதிரி ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது. அங்கங்கே கட்ஸ் இருக்கும், அங்கங்கே கலர் டிஃப்ரெண்ட் சேஞ்சாக இருக்கும். அதுமாதிரி பியர்டு இருக்கும், பியர்டு இருக்காது. கிளாஸ் போட்டிருப்பேன், ஒரு வாட்டி போட்டிருக்க மாட்டேன். துணி சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா இது ஒரே நாளில் எடுத்த வீடியோ இல்லை, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பண்ண வீடியோ இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரூமில் சீலிங் இருக்குது, ஃபுல் எம்டியாக இருக்குது. அதை ஒரு மாதிரி கேமிங் ரூம் செட்டப் பண்ணலான்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ எப்படி இருக்குது, ஃபுல் எல்லாம் ஒர்க் ஆன பார்த்தா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். டிரான்ஸ்மிஷனுக்காக அந்த பொருட்களெல்லாம் பாருங்கள், மெட்டீரியல்லாம் பாருங்கள். இதுதான் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு. இது பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னான்ட்டு. இப்போ தான் கார்போர்ட் ஷீட்டு. இந்த கார்போர்ட் ஷீட்டில் டபுள் டேப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கணும். சைடில் இந்த மூலையிலான்ட்டு ஒட்டிட்டு அதை அப்படியே எடுத்து பண்ணி வாலில் ஒட்டணும். இங்கே ஒட்டிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வாலில் ஃபுல்லாக ஒட்டணும். ஒட்டியான பார்த்தா அது மேலே லைட் ஒட்டாச்சும். ஸோ காட்டுறாருங்க. ஒரு லைட்டு பார்த்துருப்பீங்க, ஆர்ஜிபி லைட்டு. ஆனால் நான் ஆர்டர் பண்ணதே ஒன்று, அது வந்துருக்கிறதே இன்னொன்று. நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி. இது வந்து ஆர்ஜிபி லைட். இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் லைட் இது. ஸோ இது லைட் இருக்கிறதே தெரியாது. இது ரொம்ப நேரம் பார்த்தாலும் ஒரு கண்ணு எஃபெக்ட் அவ்வளோ ஆகாது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது இப்படி இல்லை. இது ஃபுல் டேஞ்சர் தான். இது எப்படி ஒர்க் ஆகுது நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் வருமா என்னன்னு தெரில, வருது. இந்த மாதிரி இது நீங்கள் இது எவ்வளோ நேரம் பார்த்தாலும் ஒன்றும் கண்ணுக்கு எதுவும் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரினா யூஎஸ்பி பார்த்தீங்களா, இந்த மாதிரி யூஎஸ்பி போட்டு இது இங்கேயே ஆன் அண்ட் ஆஃப் ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது, பட்டனெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம். பாருங்கள், பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வேறு சேஞ்ச் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குது, நான் அன்பாக்ஸ் பண்ண லைட் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணது ஒன்று, ஆனால் வந்தது இன்னொன்று. அந்த லைட்டோட வீடியோ முன்னே போட்டிருப்பேன். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கடையில் போய் கேட்டோன்னா 250 300 இருக்குது. ஆனால் ஆன்லைனில் 2000 கொடுத்து வாங்கிக்கிறேன். ஆனால் இது கடையில் கிடைஞ்சி, வீட்டு பக்கத்தில் ஆர்டர் இருந்துச்சு. அங்கேயே போய் கேட்டால் அங்கேயே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதை கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் வீட்டு பக்கத்தில் இருக்கும், கம்மியான ப்ரைஸும் இருக்கும், இந்த மாதிரி ஸ்கேம் ஆகாமல் இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அப்படியே நீட்டாக ஒரு பெருசாக ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் கலர் போர்டு பார்த்துருப்பீங்க. GT3 RS ஸ்பாய்லர்னு சொல்லலாம். இது ஸ்பாய்லர் கிடையாது, இது சும்மா இது வந்து இது சொல்லுவாங்க, பியூசியோ ஏதோ சொல்லுவாங்க அந்த போர்டு. இது வந்து ப்ளைவுட்டில் ஸ்டிக்கர் ஒட்ட வச்சுக்கிறாங்க. இதுக்குன்னு அவ்வளோ எதுவும் ஸ்ட்ராங் இல்லை, குவாலிட்டி இல்லை. வீடியோவில் ஃபோட்டோவில் ஆன்லைனில் காமிப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி இல்லை இது. இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, ஒரு 2 months கிட்ட ஆகிருக்கும். இப்போ முன்னே வாங்கினது
இப்போ ரீசெண்டாக தான் 2 நாள் முன்னாடி போட்டேன். பார்த்துருந்துருப்பீங்க. ஃபுல்லாக தான் மேலே ஒட்டியிருந்தோம். ஃபுல்லாக எல்லாம் பிச்சுக்கிச்சு. டபுள் டேப்பை ஒட்டியிருந்தோம், அதில் ஃபுல்லாக பிச்சுக்கிச்சு. ஸோ இந்த அட்டம் ஃபெயில் ஆகிடுச்சு. இன்னொரு அட்டம் ட்ரை பண்ணிட்டுருக்குறோம். அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இங்கே இருக்குது. கம்மு, இந்த டேப்பு, இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஃபோம் வாட்டர் ஸ்ப்ரே. இதுலேயாச்சும் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. டேப்பெல்லாம் இருக்குது, டபுள் டேப். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக பிச்சுட்டு இப்போ எப்படி பெயிண்ட்டு போடுறாங்க, பெயிண்ட் மாதிரி அந்த கம்மு வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த கம்மு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இதனால் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷீட்டை ஒட்டணும். டபுள் டேப்பெல்லாம் ஒட்டி இருந்துச்சு, ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஃபுல் க்ளீனாக இப்போ சரி சீலிங். இப்போ இங்கே கம் போட்டு ஒரு ஷீட்டுக்கு கம் போட்டு அப்படியே மேலே ஒட்ட வைக்கணும். இது ஒட்டுமா என்னன்னு தெரியல. அது வர்த்தது 500 வாங்குது, நல்லா யூஸ் ஆகுது. இப்போ எப்படி ஒட்டுறதுன்னு தெரியலன்னு பார்த்துட்டு இருந்தால் இது நல்லா வாங்கி ஒட்டிக்குது. இதெல்லாம் விட மாட்டேங்குது, டைட்டாக இருக்குது. இப்படியே கீழே ஒட்டி தான் போடணும். ஃபைனலி பார்த்திங்கன்னா சாட்டெல்லாம் ஒட்டியாச்சு. சாட்டு ஒட்டி லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ காட்டன் மட்டும் பால் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை அப்படியே ஃபெவிக்கல் கம் போட்டு ஃபுல்லாக ஒட்ட வச்சிடணும். ஸோ இப்போ லைட் போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ லைட் போட்டாச்சு. இப்படி தான் இருக்கும். ஃபோம் மட்டும் அதில் ஒட்ட வைக்கணும், அவ்வளோதான். ஃபோம் போட்டு அவுட் போட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஃபோமெல்லாம் ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னும் பாதி இருக்குது, பாதியில் இன்னும் ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படி இன்னும் அந்த பக்கம்லாம் ஒட்டணும். இந்த லைட் ஆஃப். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ எப்படி இருக்குது, ஃபுல்லாக எல்லாம் ஒர்க் ஆகும் பார்த்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு தியரி மாதிரி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபுல் எம்டியாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் ஷீட்டு வாங்கி டபுள் டேப் போட்டேன். அது கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு டபுள் டேப் போட்டு ஓட்டினோன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டலை. கீழே ஒரு ஹவர் 2 ஹவர் இருந்துச்சு. அப்புறம் கீழே விழுந்துச்சு ஒன்றுன்னா. அது ஃபுல் பாதி ஒட்டிட்டேன். அந்த பாதி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு ஃபுல்லாகவே, ஒன்று கூட நிற்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஃபெவிக்கல் கம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பெயிண்ட் மாதிரி கார்ட்போர்டில் ஒட்டிட்டு மேலே சீலிங்கில் ஒட்ட வச்சிட்டேன். அப்போ நல்லா ஒட்டிக்கிச்சு, ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு ஒட்ட வச்சேன். லைட்டு அந்த கிளாம்ப் மாதிரி ஒன்று வரும், அது கிளாம்பை ஆணி வச்சு சுற்றில அடிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா லைட் ஒட்ட வச்சு, ஒரு இடத்துல பெண்டாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி அதில் டேப் போட்டு ஒட்ட வச்சேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஃபோம் இது எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. க்ளூ தெரியுமா, க்ளூ கன், அது சரியாக ஒட்டலை. ஃபெவிக்கல்ல ஸ்ப்ரே கம் ஒன்று இருந்துச்சு. ஃபோம் நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிடணும் மேலே. அந்த ஸ்ப்ரே பண்ணி எடுத்து மேலே சீலிங்கில் அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒட்டிட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது இன்னும் ஒட்டிகிட்டு இருக்குது. உள்ளாதுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு, 1 வீக் 2 வீக் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் உள்ளல. ஸோ வீடியோ கொஞ்சம் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு. ஸோ வில் see you soon. Until then, take care. Bye bye.